ஆஸ்ட்ரோ எனர்ஜி வைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது கன்னி ராசியின் ராசி பலன்கள், வருட பலன்கள். இப்போ கன்னி ராசியின் வருட பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சீரும் சிறப்புமாக இருக்கக்கூடிய கன்னி ராசிக்கு ரொம்ப அருமையான பலன்கள் தான் இருக்குது. என்னென்னா, இவங்களுக்கு வீடு வாகனங்கள் அமையக்கூடிய பிராப்தம் உண்டாக இருக்குது. அதேபோல் பார்த்திங்கன்னா, முக்கியமாக வீட்டு பக்கத்தில் உள்ள கோயில்கள் ரொம்ப நிவர்த்தி அடைகிற மாதிரி, ரொம்ப பவர்ஃபுல்லான மாதிரி இருக்கும். வீட்டு பக்கத்தில் உள்ள கோயிலில் உங்களுக்கு ஒரு நன்மதிப்பான ஒரு அந்தஸ்து கிடைக்கிற மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுக்குறது. அப்புறம் நிறைய விஷயங்கள் உங்களை எல்லாம் தேடுற மாதிரியும் ஒரு கைட்னஸ் கொடுக்குற மாதிரியும் இருக்குது. அதேபோல் உங்களுடைய அறிவுத்திறனின் வளர்ச்சி ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் அப்படிங்கிறது முக்கியமானது. படிக்கிற குழந்தைங்களுக்கு ஹையர் ஸ்டடி படிப்பதற்கு மிக சிறந்த ஆண்டு இந்த 2026. கன்னிராசிக்காரர்கள் படிப்பு மட்டும் இல்லாமல் ஒரு எல்லாருடைய முக்கிய அங்கீகாரம், ஒரு தாய்மை உணர்வு எல்லாமே உங்களுக்கு தாய் தகப்பனுடைய ரோல் முக்கியமாக நீங்கள் எடுக்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருக்கும். அது உங்களுக்கு ரொம்ப வலிமையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். குழந்தைகள் பார்த்திங்கன்னா, குழந்தைங்களுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. குழந்தைங்க உங்களை விட்டு பிரியக்கூடிய சூழ்நிலையை இருக்கலாம். இல்லாட்டா ஹாஸ்டல் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு இடத்துல உங்கள் குழந்தைங்களை விடுறதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்குது. குலதெய்வ வழிபாடு தடை இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் குலதெய்வ வழிபாடை தடையில்லாமல் கும்பிடுறதுக்கான வழிமுறைகளை பாருங்கள். ஏன்னா குலதெய்வ வழிபாடுக்கு போகும்போது ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகள், சண்டைகள் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சுற்றத்தார், அப்பா வழி சுற்றத்தார்கள் உங்களை ஒரு அவமானப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகக்கூடியதாக இருக்கும். அதனால் அப்பா வழி சுற்றத்தாருடன் கவனமுடன் பழகுங்க அப்படிங்கிறது முக்கியமான ஒன்றாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு சுகமான பொருட்கள் வீட்டில் வாங்கக்கூடிய அந்தஸ்துகள் எல்லாம் கிடைக்கிது. வீட்டில் ஆடம்பர பொருட்கள், வீடு, அதாவது ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் சொல்லிட்டு ஆடம்பர பொருட்கள், நிறைய பொருட்களை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. அது உங்களுக்கு நல்ல ஒரு பலனுள்ளதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். முக்கியமான ஒரு தலைமைத்துவத்திலிருந்து ரொம்ப தடுமாற்றம் இருந்த இடத்துல தலைமைத்துவம் உங்கள் கையில் நிற்பது போல் ஒரு ஃபீல் கொடுக்கும். அதை நீங்கள் ஒரு அன்பு அக்கறையினுடைய ஒரு வழிகாட்டியாக எடுத்துக்கொள்வீர்கள் அப்படிங்கிறது இருக்கும். நட்பு வட்டம் வீட்டுக்கு அடிக்கடி போவாங்க. நட்பு வட்டத்தின் வருகை அதிகமாக இருக்கிறது. அவங்களால உங்களுக்கு நன்மைகள் நிறைய இருக்குது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதுக்கு கணவன் மனைவி உறவுகள் அப்படிங்கும்போது உங்கள் கணவன் அல்லது மனைவி உங்கள் வீட்டில் முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாக இருப்பாங்க. திருமண வைபவங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எளிதில் திருமண வைபவ காட்சிகள் இருக்கும். சுப நிகழ்ச்சிகள் நிறைய கலந்துக்குவீங்க. அதேபோல் நிறைய பதவி உயர்வு, நன்மதிப்புகள் எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பான ஆண்டாக இருக்கிறது அப்படிங்கிறத எடுத்துக்கொள்ளலாம். உடல் ஆரோக்கியம் அப்படிங்கன்னா பார்த்திங்கன்னா, மார்பகம் சார்ந்த நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏதாவது சர்ஜரி அந்த மாதிரி உள்ள விஷயங்கள் நடக்கும். ஆனால் அந்த மார்பு சம்பந்தமானது, சர்ஜரி, நரம்பு சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். இதுக்கு என்ன வழிபாடுகள் பண்ணலாம் அப்படின்னா, ஹோமம் வழங்க வீட்டில் மிருத்யுஞ்சய ஹோமம் வளர்த்து வழிபாடு பண்ணும்போது அதுலேருந்து நீங்கள் விரைவில் நிவாரணம் பெறலாம் அப்படிங்கிறது இருக்குது. அப்புறம் மூதாதையருடைய சாபம் அதெல்லாம் இருக்குது. அதை இந்த ஆண்டு உங்களுக்கு பிரதிபலிக்கிற மாதிரி இருக்குது. அதனால் மூதாதையர் சாபத்திலேருந்து விடுபடுவதற்கு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது, அமாவாசை வழிபாடு இதெல்லாம் பண்ணும்போது இந்த மூதாதையர் சாபத்திலேருந்து விடுதலை பெறுவீர்கள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம், வியாபாரத்தில் நல்ல நன்மதிப்புகள், வியாபாரம் உங்களுக்கு நிறைய பொருட்களை குவிக்கக்கூடிய வியாபாரத்து முக்கியமான பொருட்கள்லாம் வாங்கக்கூடிய தன்மை இருக்குது. வியாபாரம், கூட்டு வியாபாரம் உங்களுக்கு நல்ல நன்மை தரக்கூடியதாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நிறைய வெளியூர் பயணங்கள் போகுவது தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிறதும் இருக்குது. வெளியூர் பயணத்தினால் நன்மை கிடையாது அப்படிங்கிறது முக்கியமானதாக இருக்கும். ஆலய தரிசன வழிபாடுகள் மிக சிறந்த முறையில் இருக்கும். தாயால் தந்தையால் நன்மைகள் நிறைய உருவாகுது. தாய் தந்தையின் ஆசீர்வாதம் மிகுந்த நன்மதிப்பு கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அப்புறம் பணம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் ஏற்ற இறக்கத்துடன் தெரியும். நீங்கள் பணத்தை கொடுத்தாலும் அதோடைய வேல்யூ கொடுக்காம பொருட்களை சேர்ப்பதில் தான் அதிக கவனமாக இருக்கும். அசையா சொத்துக்களை வாங்குவது சிறந்த நன்மை தரும். அதனால் உங்களுக்கு பொருட்கள் வாங்குவது, நிறைய பணம் வந்தாலும் அது பொருட்களுடன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவதால் நிறைய விஷயங்கள் நஷ்டமாகும். அதனால் நீங்கள் அசையா சொத்துக்களான பொருட்களை வாங்குவது உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். நிறைய தங்க நகைகள், மனைகள் இதெல்லாம் வாங்குவது சிறந்த பலனை தரும். நீங்கள் பொதுவாக உங்களுடைய பணங்காசுகளை எங்கே செலவு பண்ணுவீங்கன்னா, கோயில் குளங்களுக்கு நிறைய செலவு பண்ணுவீங்க. அது அம்மன் கோயில்களுக்கு ரொம்ப விசேஷமாக செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. பெண்களால் நன்மை ஏற்படும். பெண்கள் உங்களுக்கு நல்ல வழிகாட்டியாக இருப்பார்கள். அது ஆணாக இருந்தால் பெண்ணாக இருந்தால் பெண்களும் முழுமையான நன்மைகளை பெறுவீர்கள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். உங்கள் வீட்டினுடைய பெண்கள் உங்களுக்கு நல்ல நன்மதிப்பை ஏற்படுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள். ரொம்ப ஸ்ட்ராங்கான உமனாகவும் இருப்பாங்க அப்படிங்கிறதையும் எடுத்துக்கோங்க.
அப்புறம் நிறைய விரயம் பண்ணுவீங்கன்னா, நிறைய விரயம்ங்கிறது என்னென்னா பொருட்களுக்கு தான் விரயம் பண்ணுவீங்க. அந்த மாதிரி உடையும் பொருட்கள், எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களுக்கு நிறைய விரயம் பண்ணாதீங்க. அது உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தும். அதனால் அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படிங்கிறது முக்கியமானது. நிறைய ஹோமங்கள், நிறைய கும்பாபிஷேகங்களை கலந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை இந்த வருடம் 2026 உங்களுக்கு இருக்குது. அதனால் ஹோமம், கும்பாபிஷேகத்துடன் வளர்ச்சிகளை பெறுவீர்கள். அப்புறம் வீட்டில் வந்து மகாலட்சுமி பூஜை அடிக்கடி பண்ணிக்கிட்டே இருங்க. அங்கே லட்சுமி கடாட்சம் வாய்ந்த ஒரு வீடாக மாறும். உங்கள் வீட்டினுடைய எண்ணிக்கைகள், உறுப்பினர்கள், அளவுகள் எல்லாமே கூடக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. திருமண வைபவங்களும் சிறப்புடன் நடக்கும். உங்கள் வீட்டு சுப நிகழ்ச்சிகள் நல்ல நன்முறையில் நடக்கும். பெண்களை அனுசரித்து பெண்களால் நன்மை தரக்கூடிய நிறைய விஷயங்கள் உங்கள் வீட்டில் சூழ்ந்து இருப்பதால் இந்த ஆண்டு உங்களுக்கு சிறந்த ஆண்டாக சிறப்பாகவும் இருக்கும். கன்னிராசி நேயர்களுக்கு நட்சத்திரங்கள், அந்த ராசியுடைய நட்சத்திரங்கள் எதெல்லாம் அப்படி பார்த்தீங்கன்னா, உத்திரம், அஸ்தம், அதுக்கப்புறம் சித்திரை. இந்த 3 நட்சத்திரங்களும் கன்னிராசி நட்சத்திரங்களாக இருக்கும். உத்திர நட்சத்திரம் சூரியனுடைய தன்மை உடையது. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய தலைமை பொறுப்பு, ஒரு கம்பீரம் எல்லாம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். உங்கள் பேச்சை வீட்டில் உள்ளவங்க அவ்வளோ பேரும் கேட்குற மாதிரி இருக்கும். அனைத்து நண்பர்களும் கேட்பாங்க. அதே சமயம் பார்த்திங்கன்னா நட்பு வட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அஸ்த நட்சத்திரம் இவங்களுடைய வழிபாடு, அதாவது உத்திர நட்சத்திரக்காரங்களின் வழிபாடு அப்படி பார்த்திங்கன்னா, நம்மளுடைய ஐயப்பன் வழிபாடுகளை எடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும். ஐயப்பன் வழிபாடுகளுக்கு வேண்டிய தொண்டுகள் செய்வது, ஐயப்பன் வழிபாடு கோயில்களுக்கு போயிட்டு வருவது, இதெல்லாம் உங்களுக்கு சிறந்த நன்மதிப்புகளை கொடுக்கும். சங்கர நாராயண வழிபாடு மிக சிறப்பாக இருக்கும். பௌர்ணமியில் சங்கர நாராயண வழிபாடுகளை எடுத்துகிட்டு வாங்க, சிறந்த நற்பயனை பெறலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அஸ்தம் நட்சத்திரம். அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு சிறந்த இது வந்து என்னென்னா உணவு தானம் கொடுப்பது அப்படிங்கிறது. ஏழை எளியவர்களுக்கு உணவு தானம் கொடுப்பது, அதைவிட கோயில்களுக்கு அருகில் உள்ள ஊனமுற்றவங்களுக்கு உணவு தானம் கொடுப்பது சிறப்பாக இருக்கும். கோயிலுக்கு அருகில் இருப்பவங்களுக்கு கொடுக்கும்போது உங்களுடைய வாழ்வாதாரம் பெருகும், நல்ல உயர் பதவிகள் கூட வரும் அப்படிங்கிறத இருக்கலாம். அதே போல் உங்களுக்கு வந்து உங்களுடைய பேச்சின் வன்மை அதிகமாக இருக்கும். உங்களை வந்து ரொம்ப தெய்வ சக்தி நிறைந்தவர்கள் போல் எல்லாரும் தோற்றத்துடன் தெரிவிங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். பெண்கள் சூழ அதிகமாக இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருக்கும். ரொம்ப மனம் வந்து சஞ்சலத்தில் இருந்தாலும் மனம் அழகாக இருப்பது போல் இருக்கும். இது வந்து கன்னிராசியில் அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு. கன்னிராசியில் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இவங்க பார்த்திங்கன்னா ஸ்கின் ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். எதிரிக்கு போல் நண்பர்களை செயல்படுத்துவீங்க. நண்பர்கள் ஏதாச்சும் நல்லது செஞ்சால் கூட நீ ஏதோ தப்பாக நினச்சிதான் எனக்கு பண்ணுற அப்படிங்கிற மாதிரி வாக்குவாதங்கள் ஏற்படும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கன்னிராசியில் சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்கும். நிலப்புலன்கள் விஷயங்களில் கவனமுடன் செயலாற்ற வேண்டிய வரும் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. இவங்க வந்து வழிபட வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லட்சுமி நரசிம்மர் வழிபாடுகளை எடுத்துக்கொள்வது சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது. லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மட்டும் இல்லாமல் சக்கரத்தாழ்வார் வழிபாடுகளும் எடுத்துக்கொள்ளுங்க. இது ரெண்டும் உங்களுக்கு சிறந்த மாற்றங்களும் வெற்றிகளும் தந்தரலும் அப்படிங்கிறது. இந்த ராசிகளும் இந்த பயிற்சிகளும் இந்த 2026 வருட பலன் வந்து உங்களுக்கு சிறப்புடனும் வளமுடனும் இருக்கும். சிறு சிறு பிரச்சனைகளும் கெடுபலனாக இருக்கிறது. அதற்குன நிவாரணமும் நான் பரிகாரமாக கொடுத்துருக்கேன். இந்த நிவாரணங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றியும் வளமும் கொண்டு வரும். இந்த வாழ்க்கை வெற்றி வளமும் உங்கள் வாழ்வின் முன்னேற்ற பாதையை உள்நோக்கி போய்கிட்டே இருக்கும். அது வந்து உங்கள் முன்னேற்றம் இந்த 2026 மிக சிறப்பானதாக இருக்கும். இந்த ஆண்டை தவறவிடாமல் நல்ல பரிகாரம் செய்து சிறந்த முறையில் வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம்.